மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வி பாலபாரதி நம்மோடு இணைகிறார். மிஸ் பாலபாரதி, 9 பேரும் குற்றவாளிகள்னு அறிவிச்சாச்சு. ஒரு இயல்பான எதிர்பார்ப்பு அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் பலருக்கும் உச்சபட்ச தண்டனை வழங்கப்படணும் அப்படின்னு. அதை தாண்டி இது ஒரு அச்ச உணர்வை, இது போன்ற ஒரு சம்பவம் இனி சமூகத்தில் நடக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு தடையை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய முதற்கட்ட பார்வைகள் இது பற்றி. இது 9 பேரும் குற்றவாளிகள் அப்படிங்கிற இந்த தீர்ப்பு என்பது மிக முக்கியமானதுன்னு நான் கருதுறேன். அதே மாதிரி சட்ட ரீதியாக எல்லாத்தையும் நீதித்துறை ஆய்வு செய்திருக்கு, சிபிஐ ஆய்வு செய்திருக்கு. ஆக அந்த அடிப்படையில ஒரு உச்சபட்ச தண்டனை என்பது அவர்களுக்கு கிடைக்கப்பெறணும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த குற்றச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த 8 பெண்கள் சம்பந்தமான எந்த விவரமும் வெளியிடப்படாமல் ஒரு நல்ல முன்னுதாரணமாக இந்த வழக்கு என்பது விசாரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நான் பாக்குறேன். இதுவரைக்கும் எந்த பெண்ணுடைய பெயரோ முகமோ யாருக்கும் தெரியாது. ஆகவே இவ்வளவு ஒரு கவனமாக நுட்பமாக ஆய்வு செய்து இந்த தீர்ப்பு என்பது நீதிமன்றம் வழங்கி இருக்கு. ஆகவே தண்டனையும் அதற்கேற்ற முறையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறோம். அந்த இளைஞர்கள் எல்லாம் திருமணமாகாதவர்கள் அல்லது ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனா இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே ஒரு பெண்கள் ஒரு கூட்டு பாலியல் பலாத்கார குற்றத்தில் ஈடுபட்டு பாதிக்கப்படுகிற பொழுது சமூகம் விட்டு விடாது, சட்டம் என்பது விடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். ஆகவே இது ஒரு பெண்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய, இன்னும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இந்த பிரச்சனை வந்த உடனேயே அனைத்து இந்திய ஜனநாயக மாதத்தள்ளி சங்கம் உள்ளிட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்டு இன்னும் பல்வேறு ஜனநாயக அமைப்புகள், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம், இன்னும் பல அரசியல் அமைப்புகள் அன்றைக்கு களத்துல இருந்து போராடியது என் நினைவுக்கு வருகிறது. ஆகவே பொதுமக்கள் இந்த போராட்டத்தில் இணைந்தார்கள். இந்த போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த முறையில் இந்த தீர்ப்பை ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். சமூகத்தில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்காமல் இருக்கு? அச்ச உணர்வு என்பதை காட்டிலும் இது ஒரு எச்சரிக்கை உணர்வை நிச்சயமாக உருவாக்கும். எச்சரிக்கையோடு இது ஒரு ஒரு பாடமாக அவர்களுக்கு இருக்க வேண்டும். இது மாதிரி ஒரு குற்றத்தில் ஈடுபட்டால் ஒரு கடுமையான தண்டனை கிடக்கும், சமுதாயம் விடாது, அரசாங்கம் விடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை நிச்சயமாக அவங்களுக்கு கொடுக்கும் நான் நம்புறேன். ஒரு இம்ப்யூனிட்டி, ஒன்றும் நடந்துடாது, யாரும் வெளில வரமாட்டாங்க, வெளியில சொல்ல மாட்டாங்க, பெண்கள் சொல்ல மாட்டாங்க, குடும்பங்கள் முன்வராது அப்படிங்கிறது தான் இது போன்ற ஆண்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம். That will not be the case in the future. அதெல்லாம் நம்ம அப்படியெல்லாம் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் பாடத்தையும் சேர்த்து விட்டு செல்லுதுன்னு பார்க்கலாமா? நிச்சயமாக. அதாவது பெண்கள்னா வெளியில சொல்ல மாட்டாங்க, பலகீனமானவர்கள், உடல் ரீதியா பலகீனமானவர்கள் வெளியில சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய குடும்பம், அந்த பெண்களுடைய எதிர்கால வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைய நினைத்து அவர்களும் வெளியில சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. நிலைமையும் அப்படிதான் இருந்தது. அந்த பெண்களோ அந்த குடும்பமோ வெளியில சொல்வதற்கு ஒரு அச்சமான ஒரு சூழல்ல தான் இருந்தாங்க. அவர்களை எல்லாம் தைரியப்படுத்தி நம்பிக்கை வழங்கி அவர்களுடைய பெயர்களும் வெளியில வராத அளவிற்கு இன்றைக்கு அந்த குற்றம் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது நம்மால முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கு என்பது ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கு. ஆகவே பெண்கள் அச்சப்பட தேவையில்லை. இது போன்ற சம்பவங்கள் வந்தால் உரிய நிர்வாக அமைப்புகளிடம் அல்லது இந்த பிரச்சனை வெளியில வந்தா நம்முடைய எதிர்காலம் பாழாகும், அது ஒண்ணுமில்லாம போயிடும் என்ற அந்த மூட நம்பிக்கை தேவையே இல்லை. இதுல ஒரு 8 வீரமங்கைகள் தான் வெளியில உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்கோர்ஸ் பாதிக்கப்பட்ட பல பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம செய்திகள் மூலமாக பார்க்க முடிகிறது. இதில் அவர்களை மட்டும் குற்றஞ்சாட்டுறதுக்கு இல்லை. இந்த சிஸ்டத்தில் ஒருவர் தன்னுடைய பாதிப்பை எந்த விதமான ஹராஸ்மெண்ட்டுக்கோ இல்லை ஒரு ஸ்டிக்மாக்கோ இல்லை பிரச்சனைக்கோ உள்ளாகாமல் வெளியில் சொல்கிறதுக்கான சூழல் இன்னமும் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. விசாரணைகளும் கூட விக்டிம் ஃப்ரெண்ட்லியா இருக்கா, இல்ல அவங்களுடைய சென்சிட்டிவிட்டிஸை உள்ளடங்கி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த கேஸ்ல அதுக்கான நிறைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். பட் ஓவரால் அந்த ஒரு கன்சர்ன் இன்னும் இருக்கத்தானே செய்யுது.
இருக்கு நிச்சயமாக இருக்கு. அவ்வளவு சுலபமாக அந்த உணர்வுகள் என்பது மாறாது. ஒரு விசாரணை முறைகள்லயும் இன்னும் பல மாற்றங்கள் செய்ய வேண்டி இருக்கு. ஏன்னா அந்த பெண் குழந்தைகள்கிட்ட எப்படி விசாரணை செய்யறது, அந்த குடும்பத்துக்கிட்ட எப்படி அந்த பிரச்சனையை கொண்டு போவது, அவர்களிடம் எப்படி விசாரிப்பது, இதுல எல்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலான பயிற்சி காவல்துறை விசாரணை அமைப்புகளிடம் தேவைப்படுகிறது. இது ஏற்கனவே இருக்கக்கூடிய மத்திய அரசு கொண்டு வந்த பல சட்டங்கள்லையும் வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அது நடைமுறைப்படுத்துகிற பொழுது அங்கங்க சரியான புரிதல் இல்லாத நிலைமையின் காரணமாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்களையே மன உளைச்சலுக்கு ஆளாகி இதை ஏன் நம்ம வெளியில சொன்னோம் அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்கள தள்ளிடுது. ஆகவே இந்த வழக்கும் இந்த தீர்ப்பும் நிச்சயமாக இந்த பெண்களை இது போன்ற குற்றச்சம்பவங்கள் நடக்கிற பொழுது வெளியில் வந்து சொல்லலாம், அது பாதுகாக்கப்படும், எதிர்கால வாழ்க்கை சீர்குலைக்கப்படாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு இந்த வழக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல ஒரு புரோட்டோகால் உருவாகணும்னு நினைக்கிறீங்களா? இந்த பொள்ளாச்சி சம்பவத்துக்கு பிறகும் ரொம்ப சமீபத்துல பெண்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட பாலியல் தொந்தரவு சார்ந்த விஷயங்கள்ல கூட இந்த லேக் ஆஃப் சென்சிட்டிவிட்டி நிறைய கேசஸ்ல வெளிப்பட்டதை நம்ம பார்க்கின்றோம். ஸோ அது நீங்க சொன்னது போல சட்டங்கள் இருக்கு, தீர்ப்பு இருக்கு, இப்படி நிறைய இருக்கு. பட் ஆனாலும் கூட நடைமுறையில் அது இருக்கா அப்படிங்கிற கேள்வி வரும்போது அதுக்கு இன்னும் இந்த ஒரு புரோட்டோகாலை வலுப்படுத்துறதுக்கான என்ன நடவடிக்கை தேவை நினைக்கிறீங்க? அரசிடம் நம்ம அது சம்பந்தமாக முறையிட வேண்டியிருக்கு. அரசு அதை கவனத்துல எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. இந்த தீர்ப்பு வந்த பிற்பாடு முழுமையுமாக அதுல நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, சிபிஐ விசாரணையில அவங்க எப்படி அதை கையாண்டிருக்காங்க அப்படிங்கறத முழுமையுமாக பெண்கள் அமைப்பும், இப்போ நான் இருக்கிற அனைத்து இந்திய ஜனநாயக சங்கம் உட்பட அந்த தீர்ப்புகளை வாசித்த பிற்பாடு கோரிக்கைகளை உருவாக்கி அரசுகிட்ட கொடுக்கணும். அரசும் அதுல கவனம் செலுத்துவாங்க அப்படின்னு தான் நான் நம்புறோம். இதுல இன்னொரு புதிய கோணங்கள் பார்க்கிறோம். இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள் நம்ம சமூகத்திலேயோ இல்ல நம்ம நாட்டிலேயோ இந்த உலகத்திலேயோ புதிதல்ல. இந்த பொள்ளாச்சி விவகாரத்துல இந்த ஆடியோ விஷுவல்ஸ் அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. அதை வச்சுதான் அவங்கள மிரட்டி இருக்கிறாங்க, அதை வச்சுதான் பணியை வச்சிருக்காங்கிறத பார்க்கிறோம். அதுவே தான் இன்னைக்கு ஒரு ஆதாரத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸா உருவாக்குறதுங்கிறது பார்க்கிறோம். இந்த ஒரு செல்போன் யுகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு நல்வாய்ப்புகளை பல விஷயங்கள்ல தருதோ இந்த மாதிரியான சிக்கல்களுக்கும் காரணமாகுது. இதை எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வைகள் இது பற்றி. செல்போன்கள் நம்ம தவிர்க்க முடியாது. அது ஒரு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியினுடைய ஒரு பகுதி. நீங்க சொன்னது மாதிரி அது நல்லதற்கும் பயன்படுது, கெடுதலுக்கும் பயன்படுகிறது. அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கறத பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இந்த மொபைல்ல நம்ம பாதுகாப்பு கருதி அதற்குரிய எண்கள் மற்றதெல்லாம் வச்சிருக்க வேண்டியது இருக்கிறது. ஆண்களுக்கும் ஒரு பாலின சமத்துவ சிந்தனையை சித்தாந்த ரீதியாக கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே சமூகத்தை ஒரு சமப்படுத்தி அதுல இருக்கக்கூடிய சரிபகுதியாக இருக்கக்கூடிய இளம் ஆண்கள் அல்லது இளம் குழந்தைகள் மத்தியிலேயே நம்ம பாலின சமத்துவத்தை நம்ம வற்புறுத்த வேண்டி இருக்கிறது. இந்த பெண்கள் என்பவர்கள் ஒரு பாலியல் ரீதியான ஒரு பண்டம், ஒரு பொருள், ஒரு நுகர்வு பொருள் அப்படிங்கிற சிந்தனை மேலோங்கி இருப்பதின் விளைவாக தான் அவங்களுடைய தவறுக்கோ அல்லது குற்றத்திற்கோ இந்த மொபைல் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுகிறது. அது குற்றம் இழைக்கிற பொழுது அவர்களுக்கு எதிராக மாறிடுது. ஆகவே இந்த மொபைல் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கருவியாக நிச்சயமாக பயன்படுத்த முடியும். ஆகவே இதுல அந்த மொபைல்ங்கிற கருவி அல்ல, சமூகம்ங்கிற கருவி சரி செய்யப்பட வேண்டும். அங்கு பாலின சமத்துவம் என்ற அந்த கருத்தை பெண்கள் நுகர்வு பொருள் அல்ல என்பதை நாம குழந்தை பருவத்திலிருந்தே சமூகத்திற்கு இரு பாலினருக்கும் நாம சொல்ல வேண்டியிருக்கிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.